அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல ராமமூர்த்திங்கிறவரு குளத்துலேருந்து வாத்துகளை பிடிச்சிட்டு போய் வாத்து குழம்பு வைக்கலான்னு கிளம்புவாரு. அதே மாதிரி அன்னைக்கும் வாத்துகளை பிடிக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அடா, இந்த வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு போய் இந்த வாத்துகளை பிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குச்சே. இதை யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. பேசாம பிடிச்சிட்டு போவோம். அந்த தாத்தா அந்த வயசான காலத்துல நீச்சல் அடிச்சு போய் அந்த வாத்துகள் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த தாத்தா சரியான பேராசை பிடிச்சவரு. எப்பா, இந்த வாத்துக்களை பிடிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. கிளம்புவோம். வாங்கம்மா வாங்க, வாத்து குழம்பு நல்லா ருசிக்க ருசிக்க மணக்க மணக்க இருக்கு. புதுசா பிடிச்ச வாத்து குழம்பு. எல்லாரும் வேகமா வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு வாத்து குழம்பு 50 ரூபாய் தான். வாங்கம்மா. அந்த கிராம மக்களும் அந்த வாத்து குழம்பை ருசிச்சு பார்க்கறதுக்காக நிறைய பேர் அந்த கடைக்கு வருவாங்க. ஐயா, வாத்து குழம்பு 50 ரூபாய் தானே, எனக்கு 2 கிண்ணம் வாத்து குழம்பு கொடுக்குறீங்களா? நல்லா அந்த லெக் பீஸோட கொடுக்கணும். இல்லைம்மா, வாத்து குழம்பு மட்டும்தான் 50 ரூபாய். கறியோட போடணும்னா 150 ரூபாய் ஆச்சு. 150 ரூபா கொடுத்தா வேணா குழம்பு தரேன், இல்லைன்னா கிடைக்காது பார்த்துக்கங்க. நான் கஷ்டப்பட்டு தினமும் ஃப்ரெஷ்ஷாக வாத்துகளை பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ ஒழுங்கா 150 ரூபாய் கொடுத்தா பீஸ்களோட தரேன், இல்லை அப்படின்னா வெறும் குழம்பு மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போ. ஐயோ தாத்தா, நீங்க எப்பவுமே 50 ரூபாய்க்கு தானே குழம்பு கொடுப்பீங்க, அதுவும் கறி பீஸோட தான் தருவீங்க. இன்னைக்கு என்ன தாத்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த அக்கா புதுசா வந்து கேட்கவும் இந்த மாதிரி சொல்றீங்களா? எனக்கு நல்லா தெரியும், இந்த தாத்தா எப்பவுமே 50 ரூபாய்க்கு கறியோட போட்டு தருவாரு. உங்களை ஏமாத்த பாக்குறாருக்கா. தாத்தா, என்னங்க தாத்தா, தூரத்துல இருந்து 50 ரூபாய் தான் குழம்பு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல வந்து கேட்டதுமே டக்குன்னு 150 ரூபான்னு சொல்றீங்க. 150 ரூபாய்க்கு எப்படி தாத்தா வாங்க முடியும்? சரி, 100 ரூபாவாச்சும் போட்டுக்கோங்களே. அடடடடா, சொன்னா கேட்கறதே கிடையாது. என்கிட்ட பேரம் பேசி என்னத்தம்மா சாதிக்க போறீங்க? சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 125 ரூபாவை கொடுத்துரு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் குறைக்க முடியாது. ஏற்கனவே 25 ரூபாய் நஷ்டத்துல தான் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்குறதுனா வாங்கிட்டு போமா, இல்லைன்னா விடு. எங்க தாத்தா, இந்த கடையில எப்பவும் இவ்வளோ கூட்டமாக தான் இருக்குமா? நிறைய பேர் உங்க கடையில வந்து இந்த வாத்து குழம்பு வாங்கிட்டு போறதா கேள்விப்பட்டேன். அவ்வளோ ஸ்பெஷல் அந்த வாத்து குழம்பெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குதே. ஆமா, என்ன ஒரு குழம்பு 150 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்குமா தாத்தா? கொஞ்சம் குறைச்சி வித்துக்கோங்க. நீங்க பெரியவராக தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இவ்வளோ பேராசைப்பட்டு இவ்வளோ விலைக்கு விற்கிறதா? யாருமா பேராசைப்படுறா? யார் பேராசைப்படுறா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறியாக்கும், அதான் இவ்வளோ திருநக்க தெனாவெட்டோட பேசுறியாக்கும். பேசாமல் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. நான் வாத்து குழம்ப எந்த ரேட்டில் விற்கணும்னு நீ சொல்லாத. என் கடையை எப்படி விற்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. நான் என் குழம்ப 150 ரூபாய்க்கு தான் விற்பேன். அங்க வந்தவங்களும் அந்த குழம்பை வாங்கிட்டு கிளம்புனாங்க. தாத்தா, ஒரு வாத்து குழம்பு எவ்வளவு தாத்தா? சீக்கிரம் சொல்லுங்க, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். ஒரு வாத்து குழம்பு 100 ரூபாய். பீஸோட வாங்கினேன்னா 170 ரூபாய் ஆச்சு. நீ காசை கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்கிட்டு போக பாரு, வேலைக்கு போகணும்ல. என்னங்க தாத்தா இப்படி சொல்றீங்க? இப்போ வாங்கிட்டு போனவங்க 150 ரூபான்னு சொன்னாங்க. அது 25 ரூபா குறைச்சி தானே வாங்கிட்டு போனாங்க. நீங்க என்னமோ என்கிட்ட 170 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன தாத்தா இது? ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விலை விற்காதீங்க. தயவு செஞ்சு சரியான விலையை வீங்க தாத்தா. நான் 120 ரூபா கொடுத்துட்டு போறேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது தாத்தா. இல்லைப்பா, 170 ரூபானா 170 ரூபா தான். விலையெல்லாம் குறைக்கிற மாதிரி இல்லை. நானே கஷ்டப்பட்ட காலையில் வாத்துகளை பிடிச்சி கடை போட்டால் நீங்கள் இப்படி விலையை டம்மி விலையில் கேட்குறீங்க. என்னாலலாம் அப்படி கொடுக்க முடியாது. 170 ரூபானா வாங்கிட்டு போ, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழம்ப வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்கய்யா, நீங்கள் சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை. சரி, குழம்ப கொடுங்க, வேற என்ன பண்ணுறது? பா, எனக்கு ஒரு வழியாக வாத்துகள்லாம் சீக்கிரம் தீந்துருச்சு. இப்படி அதிக ரேட்டு போட்டு விற்றத்தான் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். லாபம் கிடைச்சாதான் நான் நிம்மதியாக வாழ்வேன். வீட்டுக்கு கிளம்புவோம். அடுத்த நாள் காலையிலயும் அவர் வாத்துகளை பிடிக்கலான்னு வந்தாரு. ஆனா நிறைய வாத்துகள் அங்க செத்து கிடக்கிறத பார்த்தாரு. இத தூரத்துல இருந்து ஒரு பெண்மணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, இன்னைக்கு ரொம்ப வசதியாக போச்சு. பேசாமல் இந்த வாத்தெல்லாம் தூக்கிட்டு போய் சமைக்க போட்டுருவோமா? இனி எதுக்கு நீச்சல் அடித்து நல்ல நல்ல வாத்துகளாக பிடிச்சிக்கிட்டு இங்கே செத்து போன வாத்துகளை எடுத்துகிட்டு போய் பேசாட்டு சமைச்சு வச்சுருவோம். இதுதான் நல்ல ஐடியா. அட, அங்க இருக்கிறவரு வாத்து கடை வச்சிருக்கிறவாச்சே. ஆமா, அந்த செத்து போன வாத்துகளை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை இதை எடுத்துட்டு போயிடுவாரோ? எதுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த ஆள் இதை எடுத்துட்டு போனானா கையும் காலமா பிடிச்சி கொடுத்துருவோம். எப்படி ஒரு நோக்கத்தோட வந்திருக்கான்னு பார்ப்போம் அந்த ஆள் என்ன பண்றாருன்னு. இனி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பேசாம இந்த வாத்துகளை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அங்க இருந்த பெண்மணியும் இந்த தாத்தா பண்ற தப்ப வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டணும்னு நினைச்சாங்க. அந்த தாத்தாவும் அந்த பெண்மணி நினைச்ச மாதிரியே அந்த செத்து போன வாத்துகள்லாம் எடுத்து கூடைக்குள்ள நிரப்பிக்கிட்டு இருந்தாரு.
அந்த கூடை ஃபுல்லா நிரப்புனதுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு. இதை எல்லாமே சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனாரு. அட கடவுளே, வார்த்தைக்கு 300 தடவை இந்த ஆளு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கெட்டு போன வாத்துகள்லாம் எடுத்துட்டு போறாரே. இந்த வாத்துகள்லாம் எப்படி செத்துச்சுன்னு கூட தெரியல. இதை போய் மக்களுக்கு போட போறாரு பாரு. இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது. இதை வீடியோ எடுத்துட்டு போய் மக்கள் எல்லாத்திலுமே காட்டியே ஆகணும். வழக்கம் போல வாத்து குழம்பு வாங்குறதுக்காக நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. தாத்தா, வாத்துக்கறி குழம்பு 150 ரூபாய்க்கு ஊத்துங்க தாத்தா, நல்லா பீஸோட போடுங்க. என்ன முக்கியமா அந்த தொட போடுங்க, அதான் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பொறுமா, வரிசை எல்லாத்துக்கும் வரேன். எல்லாத்துக்கும் வாத்துக்கறி இருக்குது, கொஞ்சம் பொறுமையா நின்று வாங்கிட்டு போங்க. என்ன போதும், நிறுத்துங்க. இந்த ஆள் கொடுக்குற வாத்துக்கறியை யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த குளத்துல நிறைய வாத்துகள் செத்து போய் கிடந்தது. அந்த வாத்துகள்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வித்திட்டு இருக்காரு. இவரை தயவு செஞ்சு யாரும் நம்பி வாங்காதீங்க. நம்பி வாங்கினா உங்க உடம்புக்கு தான் நோய் தாக்கும், பாத்துக்கோங்க. இந்த ஆளு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த செத்து போன வாத்துகளை எடுத்துட்டு வந்துதான் என் கண்ணால பார்த்தேன். இதா பாருமா, நான் யாருன்னு இங்கே நிற்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பார்த்துக்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. கடையை கெடுக்கிறதுக்குனே இங்கே இருந்து வந்துருப்பியாக்கும். ஆளுகளை பாரு. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க யாரும். இந்த பொம்பளை வேணும்னே என் கடையை கெடுக்கிறதுக்குனே இந்த மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது. யாரும் நம்பாதீங்க, சரியா? இங்கே பாருமா, அவர் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாத்துக்கறியை தான் போட்டுட்டு இருக்காரு. அதனால நீ இப்படி சொல்கிறதுனால நாங்கள் எப்படிமா நம்ப முடியும்? நீ இப்படிலாம் சொல்லி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. அவர் ரொம்ப நல்ல வாத்துக்கறியை தான் போடுவாருமா, எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆமாம்மா, என்னதான் அந்த ஆள் விலையை கூட்டி விற்றாலும் அவர் நல்ல ஃப்ரெஷ்ஷான கறியாக தான் போடுவார். இது வரைக்கும் எங்கள் உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே வந்ததும் கிடையாது. அதனால நீ சொல்கிறத எங்களால் சுத்தமாக நம்ப முடியாது. மன்னிச்சிரு. என்ன பாத்தியா, இங்கே இருக்கிறவங்களாம் என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போமா. மற்றவங்க கடையை கெடுக்கிறதுக்குன்னா ஆளாக வந்துடுறது. உங்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. ஆனா கொஞ்சம் இந்த போன்ல இருக்க வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறம் இவர் மேல நம்பிக்கை வைக்கலாமா வேணாமான்னு பாருங்க. நல்ல வேளை நான் ஒரு வீடியோ ப்ரூஃபை கையில வச்சிருக்கேன். இல்லைன்னா என் பேச்சுக்கு இங்க மதிப்பே கிடையாது. பூரா இவரை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இங்க பாத்தீங்களா, நீங்க நம்பிக்கை வச்சவரு எவ்வளவு கீழ்த்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு. அவர் பாருங்க, அங்க செத்து போன வாத்துகள் பூராத்தையும் எடுத்து கூடைக்குள்ள அமுக்கிட்டு போறாரு பாருங்க. ஐயோ, இதை நாங்க சாப்பிட்டா எங்க உடம்புக்கு என்ன ஆகுறது? இந்த ஆள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எப்படி இந்த ஆளுக்கு இப்படி செய்ய மனசு வந்துச்சு? ஏயா, உன்னை நம்பி தானே நான் வாங்கணும். இப்படி மனசாட்சி இல்லாம அங்க பாரு, அந்த வாத்துல பூரா புழு பூத்து கிடக்குது. இந்த வாத்தை கொண்டு போது எங்களுக்கு கொடுத்துருக்கிறியே, உனக்கு மனசாட்சி இல்ல? இந்த குழந்தை கூட அந்த வாத்தை தான் சாப்பிட போகுது. இந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது. நல்ல வேலைமா, நீ மட்டும் இந்த வீடியோ கொண்டு வந்து காட்டல, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமே போயிருக்கும். எவ்வளவு கண்மூடித்தனமா இந்த ஆளை நம்பிட்டோம். ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இந்த ஆளை கடையை விட்டு வெளியே அனுப்பணும். இல்லைன்னா இந்த ஆளு நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க தான் செய்வான். ஏயா, உன்னை எவ்வளோ நம்பணும்? மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக பேசினா கூட விட்டு கொடுக்காம பேசணும்ல. இப்படி செஞ்சு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு அழகாயா? ஐயோ, என்னைய மன்னிச்சிருங்க, தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாளில் நான் எல்லாத்துக்குமே நல்ல வார்த்தை தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் முடியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேம்மா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்ன. ஆனால் எவ்வளோ சொல்லி அந்த ஊர் மக்கள் கேட்காம அவரை பிடிச்சு கொண்டு போய் ஊர் தலைவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நன்மைகளை செஞ்சாலும் நம்ம செய்கிற ஒரு தவறு நம்ம வாழ்க்கையே அழிச்சிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.